அண்ட் இதுக்கப்புறம் தமிழ் கிரைம் படங்கள்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆர்கனைஸ் கிரைம் பண்ணுற வில்லனுங்க, கான்ட்ராக்ட் கொலைகள் பண்ணுற ஹிட்மன்ஸ், கோஸ்டல் மாஃபியா வில்லனுங்க, இன்டர்நேஷனல் டானுங்கன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் கிறிஸ்டியன் நேம்ஸாக தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோஸ்டல் மாஃபியா ஹார்பரில் இருக்கிற வில்லனுங்க பேர் எப்பவுமே மைக்கேல், ஸ்டீஃபன், டேவிட்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லப்படுற தூத்துக்குடி, ராமேஸ்வரம், கொச்சி, கோவா சைடில் ஃபிஷிங் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த சீ ரூட் வழியாக நடக்கிற ஸ்மக்லிங் மாதிரியான கிரைம்ஸில் அரெஸ்ட் ஆகி போலீஸ் கிரைம் ஃபைல்ஸில் மேக்ஸிமம் மைக்கேல், ஸ்டீஃபன், டேவிட், மார்க்னு நேம்ஸ் இருந்ததால் அந்த நேம்ஸை கடன் வாங்கி சில தமிழ் கிரியேட்டர்ஸ் வில்லன் நேம்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வர நிறைய கோஸ்டல் சைட் தமிழ் வில்லங்களுக்கும் அதே நேமிங் டெம்ப்ளேட்டை தான் நம்ம கிரியேட்டர்ஸ் சப்கான்சியஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. போக போக இந்த நேம்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு மேப் மார்க்கர் மாதிரி ஆகிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கேல்னு ஒரு வில்லன் நேம் படத்தில் வந்தால் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கோஸ்டல் சைட் சரௌண்டிங்ஸ்க்கு போயிடுது. ஆனால் அந்த நேமில் இருக்கிற சாதாரண ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.